இந்த பிளாக் கலரில் வருதா, நான் விரல் வச்சு இந்த கரெக்டாக காமிக்கிறேன் பாருங்க. அப்படியே ஒரு மாதிரி மண் மாதிரி அப்படியே உழுகுது பாருங்க. அதுதான் டீ டூல் ஃப்ரெண்ட்ஸ். 20 மாதிரி அந்த மாதிரி இதுதான் நம்ம பார்த்துருப்போம். இந்த மாதிரி கார்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா? எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. இது வேணால் எங்கேயாச்சும் பார்த்துருக்கலாம். இந்த இது பாருங்க, சல்மான் கானை பாருங்களேன், பயங்கரமாக இருக்காருல்ல. அப்படியே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஊட்டியில் வந்து பெஞ்ச் மார்க்குக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த லொக்கேஷனை பாருங்களேன், பஸ்ஸு வந்து இங்கே வந்து இறக்கி விட்டாங்க இந்த ஸ்டாப்பில். இங்கே வந்து ஒரு பெரிய டேர்னிங் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது பார்க்கவே அப்படியே நிறையா கார் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக வந்து அப்படியே டேர்ன் பண்ணி போய்கிட்டு இருந்துச்சு, பார்க்க நல்லா இருந்துச்சு. ஸோ பெஞ்ச் மார்க்கில் நம்ம பஸ் ஸ்டாப்லேருந்து நடந்து கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து மேலே போகணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அந்த டீ அண்ட் சாக்லேட் ஃபேக்ட்ரி, அது ரெண்டு தான் பேரை தான் பெஞ்ச் மார்க்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஃபேக்ட்ரியாக உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ இங்கே வந்து பெஞ்ச் மார்க்குன்னு போட்டு ஃபன் சென்டர்னு போட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து உள்ள டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம வந்து உள்ளே போகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷாப் இருந்துச்சு, ட்ரெஸ் கடை இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி சொட்டு இந்த மாதிரி தான் அதிகமாக வச்சுருக்காங்க. ஸோ யாருக்கு வேணும்னா வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இது டைனிங், அங்கிட்டு வந்து ஃபுல்லாக இந்த கஃபே மாதிரி வச்சுருக்காங்க. இந்த ஃபிஷ் டேங்க் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அப்படியே நம்ம வந்து பார்த்து முடிச்சுட்டு சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு தான் ஃபஸ்ட்டு போக சொன்னாங்க. ஸோ அங்கே ஃபஸ்ட்டு பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டீ ஃபேக்ட்ரிக்கு போக சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாங்கள் வந்து சாக்லேட் ஃபேக்ட்ரியில் வந்து ஒரு 30 ரூபீஸ் கொடுத்து நம்ம வந்து டிக்கெட் இங்கே எடுத்துக்கிறணும். இங்கே எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து சாக்லேட் வந்து உள்ளே வாங்கி சாப்பிட்டுக்கலாமா. டிக்கெட் எடுக்கலாட்டினா அவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து டிக்கெட் எடுத்தாச்சு. இவங்க தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இப்படி வந்து ஃபுல்லாக சொல்லிக்கிட்டே கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ வந்து எப்படின்னு பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ், அங்கே வந்து எவ்வளோ பெரிய மிஷின் இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு கிரைண்டர் மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ராசஸ் இது தானா, ரோஸ்டர் பண்ணி அப்படியே இந்த கொக்கோ, இந்த பாதாம், இந்த இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஒரே இதில் போட்டு இப்படி கிரைண்டர் மாதிரி போட்டு அரைச்சிருவாங்க போல். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ப்ராசஸ் ஒவ்வொரு ஸ்டெப்பாக இருக்குது பாருங்களேன். அப்புறம் லிக்விட் ஃபார்மில் கொண்டு வராங்க, இந்த மாதிரி கொஞ்சம் கட்டியாக கொண்டு வருவாங்க போல். இந்த மாதிரி ஒவ்வொரு சில இதில் நம்ம வந்து உள்ளுக்குள்ளே போக முடியாது. இங்கே கிளாஸ் இருக்குது, கிளாஸில் இருந்து தான் வந்து கொஞ்சம் தள்ளி நின்று தான் பார்க்குற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து ஃபைனலாக இப்படி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் சாக்லேட்டு. ஸோ இது வந்து இவ்வளோ டிகிரி செல்சியஸில் தான் இருக்கணும்னு அப்படின்லாம் இருக்குது. ஸோ இல்லாட்டி மெல்ட் ஆயிரும். நம்ம அங்கே இந்த இது டோக்கன் வச்சுருக்கோம்ல, அதனால நம்மளுக்கு வந்து இங்கே சாக்லேட் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. நம்ம ஏற்கனவே வந்து ஒரு 30 ரூபீஸ் கட்டினால. ஸோ இங்கேருந்து பாருங்களேன் லொக்கேஷன் எவ்வளோ இதாக இருக்குது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஊட்டி, பயங்கர கூலிங்காக இருக்குது. ஸோ நம்ம டீ ஃபேக்ட்ரிக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். டீ ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம முதலே அந்த டோக்கன் இது வச்சதுனால நம்மளை வந்து ஃப்ரீயாக உள்ளே விட்டாங்க. ஸோ வந்து இங்கேருந்து ஃபஸ்ட்டு அப்படியே ஒவ்வொன்றா வரிசையாக பார்த்துட்டே போகிற பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கன்வேரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த இங்கிட்டிருந்து காமிக்கிற பாருங்க, பெரிய பெரிய ட்ரம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஹீட் பண்ணி அந்த இதை இலையை காய வச்சு அதுலேருந்து திருப்பி ஒவ்வொரு ப்ராசஸாக அந்த சத்தை இதெல்லாம் வந்து லேசரில் இருந்து எல்லாமே வந்து பிரித்து முதற்கொண்டு எல்லாமே எடுத்துருவாங்க. இந்த சத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபுல்லாமே வந்து ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி தான். ஸோ வந்து அவங்க வந்து நம்மளை வந்து எல்லாமே கொஞ்சம் நல்லாவே பார்க்க விட்டாங்க. இங்கே பாருங்களேன், இங்கே வந்து ஒரு கன்வேர் பெல்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதிலேருந்து தான் இந்த கடைசியிலேருந்து அந்த எண்டு வரைக்கும் அப்படியே அதை லீஃப் வந்து அப்படியே கொண்டு போகும். ஸோ வந்து இங்கே வந்து அதுக்கடுத்து நம்மளை வெளியில் வர சொல்லிட்டாங்க. இது வந்து ஒரு கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நடுவில் கிளாஸ் இருக்குது, கேமராவில் தெரிய மாட்டுது. இந்த இப்போ பாருங்களேன் ஷர்ட்டில் தெரியுது பார்த்தீங்களா. அதனால வந்து நம்ம வந்து உள்ள பக்கத்தில் மிஷின் பக்கத்தில் போக முடியாது. ஸோ தள்ளி நின்று அந்த கிளாஸ் வச்சுருவாங்க, அங்கேருந்து தான் பார்க்க முடியும். இந்த ஃபுல்லாக அந்த லீஃப் வருது பாருங்களேன், உங்களுக்கு இந்த கன்வேர் பெல்ட்டில் லேசாக மைனூட்டாக தெரியும். அப்படியே வந்து கீழே வந்து பேக்கிங் வரைக்கும் வந்து ஃபுல்லாமே ஆட்டோமேட்டிக் தான் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். யாருமே ரொம்ப மேனுவலாக இல்லை. இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் வந்து இவங்க வந்து டீ டூவில் ஃபுல்லாமே ஆட்டோமேட்டிக் தான் பண்ணி வச்சுருக்காங்க. அது மாதிரி நல்லா ஃபுல்லாமே கன்வேர் பெல்ட் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த டீ தூள் இந்த வருது பாருங்க, ஃபைனலாக இந்த பிளாக் கலரில் வருதா, நான் விரல் வச்சு இந்த கரெக்டாக காமிக்கிறேன் பாருங்க. அப்படியே ஒரு மாதிரி மண் மாதிரி அப்படியே உழுகுது பாருங்க, அதுதான் டீ தூள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படி தான் வரும் ஃபைனலாக. நம்மளுக்கு டீ வந்துருச்சு. இப்போ வந்து டீயை டேஸ்ட் பண்ணிவிட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், பார்ப்போம். டீ நல்லாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அந்த ஸ்மெல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நேச்சுரலாக வருது. ஸோ ஊட்டியில் நின்று இந்த மாதிரி ஒரு டீ ஃபேக்ட்ரிக்குள்ளே நின்று நம்ம வந்து டீ குடிக்கிறது ரொம்பவே ரொம்ப அப்படியே மெமரபுளாக இருக்குது.
அதாவது எங்கே போனாலும் அந்த ஒரு ஞாபகங்கள் வரும். டீ குடிக்க போகிற இப்படி தானே ஊட்டியில் இருந்தோம், அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வரும். ஸோ அதனால நீங்களும் வந்து இந்த மாதிரி ஃபேக்ட்ரி எல்லாம் விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி டீ ஸ்டோருக்கு வந்துட்டோம். இந்த ஸ்டோரில் வந்து நிறையாது டீ தூள், இந்த சாக்லேட் அது இதுன்னு ஏகப்பட்டது இருந்துச்சு. இங்கே வந்து பெஞ்ச் மார்க்குன்னு போட்டு சாக்லேட் இருக்குது. இங்கே வந்து நான் சாக்லேட் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். சாக்லேட் பார்த்தீங்கன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் வச்சு மிக்சடுன்னு சொல்லி எல்லா சாக்லேட்டும் உள்ளே போட்டு ஒரே இதில் கொடுப்பாங்களே, அந்த இது தான் வாங்கியிருந்தேன். அது வந்து ரேட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 220 சும்மா ஒரு சின்ன பாக்ஸ் தான். ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா, சாப்பிட்டுட்டேன் நான் வந்து, நல்லா ஓரளவுக்கு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வரிக்கி, ஊட்டி வரிக்கின்னு சொல்லுவாங்களே, ஃபேமஸ் நிறையா. அதனால இங்கே வந்து அது பக்கத்தில் இன்னொரு ஷாப் இருந்துச்சு. சரி இங்கேயே வாங்கிடுவோம் ஊட்டி வரிக்கின்னு சொல்லிட்டு இங்கேயே வாங்கிச்சிட்டோம். ஏன் பார்த்தீங்களா, இது மாதிரி வெளியில் வந்து வெளி சைடில் வந்து நிறையா கடை இருக்குது. இங்கே வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும்னு ஒரு நம்பிக்கை, அதனால் இங்கே எல்லாமே வாங்கியாச்சு. திருப்பி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரி அப்படியே ஃபுல்லாக எல்லா திங்ஸும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. சின்ன ஆள்லேருந்து பெரிய ஆள் வரைக்கும் முக்கால்வாசி லேடிஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மேக்கப் செட்டில் ஏகப்பட்ட கலரான லிப்ஸ்டிக்கு, அது இந்த பார்த்தீங்கன்னா ஜிம்கி கம்மல், அந்த மாதிரி நிறைய ஏகப்பட்டது இருந்துச்சு. கலெக்ஷன் நிறையா இருந்துச்சு. அதனால வந்து கடையில் வந்து சரக்கு நிறையா இருக்குது, கடையும் பெருசாக இருக்குது. இந்த மாதிரி அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 650 இன்னைக்கு ஒரு ஆஃபர் போய்கிட்டு இருக்கு. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 6 ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், அதெல்லாம் சேர்த்து தான் இந்த டிக்கெட்டு. இந்த வந்து ஒரு ஆஃபர், ஒரு சீசன் ஆஃபர் போய்கிட்டு இருக்கு. பழைய காலத்து காரு, ஸ்கூட்ரு, இந்த மாதிரி ஹெலிகாப்டர்ல இருந்து அந்த ஸ்க்ராட்சில் இருந்து எப்படி ஒரு காருன்னு வந்தது, அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வந்து ஃபுல்லாக மாடல் பண்ணி எல்லாமே அதை வந்து ஷோகேஸில் வச்சு நீட்டாக பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏகப்பட்ட ஜாமான் இருந்துச்சு. நிறையா வண்டி நம்ம வந்து இங்கே வந்து புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன காரை வந்து ஒரிஜினலாக இருக்கிறது மாதிரியே அப்படியே ஃபுல்லாக அப்படியே தான் செஞ்சு நிறையா வச்சுருந்தாங்க பாக்ஸில். பாருங்களேன், நிறையா கார் வந்து உங்களுக்கு பேருமே எதுவுமே தெரியாது. கேட்டால் ஜீப்பு அப்படின்னு தெரியும். அது போக ஒன்று ரெண்டு இந்த இந்த குதிரையில் போவோம்ல, சாரட் வண்டி மாதிரி, அந்த மாதிரி இதுதான் நம்ம பார்த்துருப்போம். இந்த மாதிரி கார்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா? எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. இது வேணால் எங்கேயாச்சும் பார்த்துருக்கலாம். இந்த இது வந்து ஃபாரின் ஏதாவது ஒரு கண்ட்ரியில் எங்கிட்டாவது ஒரு பக்கம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இருக்கிற எல்லாத்தையும் கலெக்ஷன் பண்ணி இந்த மாதிரி சின்ன இதில் வந்து காம்பேக்டாக நல்லா பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஸோ ஊட்டியில் வந்து இந்த பெஞ்ச் மார்க்கில் வந்து நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இதை விட்றாதீங்க. அடுத்து என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்னு இந்த இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளுக்கு ஷார்ட்ஸு, இந்த வீடியோஸு, விலாக் எல்லாத்துக்குமே வந்து லைக் பண்ண மாட்டேறீங்க. ஸோ லைக் பண்ணால் தான் அடுத்த உங்களுக்கும் போய் சேரும், காமிக்கும். இல்லாட்டி அப்படியே அந்த வீடியோ வந்து அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நின்றும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து லைக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி விடுங்க. உங்களுக்கு பிடிக்கலாட்டினாலும் நீங்கள் லைக் பண்ணிட்டு தான் போகிறீங்க, ஏன்னா அப்போ தான் அடுத்தவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு போய் சேரும். ஸோ அதனால் வந்து லைக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து வண்டிகளெல்லாம் பாருங்கள், ட்ரெயினில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த காலத்து ட்ரெயினில் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அது போக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு போட்டு, அதாவது கப்பல், அதாவது கடலில் வந்து கப்பலும் இந்த இதுவுமே ஓடுற மாதிரி இருக்குது. கடைசியில் நம்ம டுக்காட்டி பைக்கு, அதுக்கப்புறம் R15, R3 எல்லா பைக்கும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, R3 எல்லாம் இருக்குது, சூப்பராக இருக்குது. அப்படியே அந்த ஒரிஜினல் இது மாதிரி வச்சு அப்படியே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காஸ்டியூம் இன்னைக்கு வந்து இந்த பெஞ்ச் மார்க் ஃபுல்லாக போட்டு போகிறது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஷூவெல்லாம் கழட்டுற மாதிரியெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை. ஸோ எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து ஷூ போட்டுக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. கடைசியில் உள்ளே இங்கே வந்தாச்சு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சு, அதாவது இப்போ மிஸ்டர் பீனு, அர்னால்டு, இந்த மாதிரி அவங்க ஒரிஜினலாக இருக்கிற மாதிரியே அப்படியே அந்த ஸ்டாச்சு இருக்கும். நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம், எல்லாமே எடுத்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்து தான் வந்து டிக்கெட்டில் இன்க்ளூடிங் ஆகிருக்கும். நீங்கள் வந்து இந்த ரஜினி சார் கூட இருக்கிறது, அது மாதிரி ப்ரூக்ஸ்லி, அப்படி எல்லா பேரும் ஒரு பெரிய, அதாவது லெஜண்ட்ஸ், வேர்ல்டு லெஜண்ட்ஸ், கொஞ்சம் அப்படியே அந்த ஃபேமஸான இருக்கிறவங்கள வந்து மீன் பண்ணி அந்த வந்து பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் இதெல்லாம் எடுத்து வீடியோஸ்லாம் எடுத்துக்கலாம். அது ஃப்ரீயாக தான் இருக்கும். ரொம்ப யாரும் வந்து பின்னாடி வந்து உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி அப்படியெல்லாம் இங்கே இல்லை. ஸோ நல்லா ஃப்ரீயாக விட்டுருவாங்க. நீங்கள் வந்து டச் மட்டும் பண்ணக்கூடாது. எதையுமே டச் பண்ணால் அது வந்து உளுந்துரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கின் மாதிரி தெரியும், ஆனால் அது ஸ்கின்னு கிடையாது. வேற ஒரு மாதிரி மெட்டீரியலில் வந்து அப்படியே பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்க அப்படியே ஒரிஜினலாக இருக்குது பாருங்களேன்.
இந்த ஷர்ட் பேண்ட்டு எல்லாமே ஷூவெல்லாம் போட்டு பார்க்க போகிற சும்மா அப்படி பின்னாடி இருந்தெல்லாம் பார்த்தோம்னா அப்படி நேச்சுரலாக ஏதோ ஒரு தோங்க உண்மையிலே ரஜினி சார் உண்மையிலே ஷாருக் கானு அந்த மாதிரி எல்லா பேரும் நிற்கிற மாதிரியே தான் தெரியும். சல்மான் கானை பாருங்களேன், பயங்கரமாக இருக்காருல்ல, அப்படியே ஒரிஜினலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்கள மாதிரியே அதே ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே பண்ணி வச்சுருந்தனால கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்து டக்குன்னு பார்த்த உடனே இடையில லேசாக தெரியும் அவங்கள மாதிரியே. ஜாக்கி ஜான் இங்கே கடைசி முடிச்சுட்டு அதுக்கடுத்து நம்ம வந்து இங்கே உள்ளே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து லைட்டு போட்டு அப்படி சுற்ற விடுவாங்க, அதில் வந்து நம்ம நடந்து போகணும். ஆமா, இங்கே பாருங்களேன், நான் நடந்து அந்த சைட்லேருந்து இந்த சைடு வரப்போகிறேன். அப்படியே நம்மளை அப்படியே தூக்கிட்டு இப்படியே சுற்றுற மாதிரி தெரியும். அப்படியே ஒரு மாதிரி தலையெல்லாம் சுற்றுற மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் தலை சுற்றுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த இது ட்ரை பண்ணாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்க தான் செய்யும். ஸோ அதனால் அந்த டேவே உங்களுக்கு ஸ்பாயில் ஆயிரும். ஸோ இந்த இதில் போகாதீங்க. ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல மேனேஜ் பண்ணுன்னா போங்க. இப்போ ஃபைனலாக நம்ம வந்து இந்த வீடியோ பார்க்க வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த அப்படியே நம்ம சேரை கொடுத்துருவாங்க, சேர் ஆடிக்கிட்டே இருக்கும். நம்ம இந்த கண்ணாடி 3Dயை பார்த்துட்டு அப்படியே இந்த இதில் அப்படியே போய்கிட்டே இருக்கும். ட்ராகனை போய் அப்படியே அடிக்கிற மாதிரியெல்லாம் வரும் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே பயங்கரமாக இருக்குது. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். இன்னும் அடுத்த வீடியோ கண்டினியூ